மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்த குர்ஆன்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், உலக வாழ்க்கையில மனிதா உனக்கு ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, நீ செய்யற பாவம் இருக்கிறே, உன்ன வாழ்க்கையில உண்டாகக்கூடிய தவறு பாவம், இந்த பாவத்தால நாங்க சோதனையை தாரோம். வாழ்க்கையில செய்யறோம் ஹராத்தை, வாழ்க்கையில செய்யறோம் பாவத்தை, அதனால சோதனைகளை முகம் கொடுக்கிறோம். மேலான சகோதரர்களை, அதனால நானும் நீங்களும் யோசிக்கணும், ஏன் பிரச்சனை வருது, பிரச்சனை வருது வருது என்று சொல்றோம், ஏன் வருது என்றதையும் யோசிப்போம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், மனிதா உலக வாழ்க்கையில நாங்க சின்ன சின்ன சோதனைகளை கொண்டு நாங்க உங்களை சோதிப்போம். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ. பெரிய சோதனைகள் கிடையாது, நாங்க சின்ன சின்ன சோதனைகளை கொண்டு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை தந்து சோதிப்போம், பிள்ளைகளால பிரச்சனையை தந்து சோதிப்போம், பெற்றோர்களால பிரச்சனையை தந்து சோதிப்போம், மனைவிமார்களால பிரச்சனையை தந்து சோதிப்போம், வியாபாரத்தின் மூலமாகவும் பிரச்சனையை தந்து நாங்கள் சோதிப்போம். அந்த ஆயத்துல இறுதியாக ஏன் நாம் உங்களுக்கு பிரச்சனையை தாரோம் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன். பாவத்தை உடோடும், நீங்க செய்யற தவறு இருக்கிறே, வாழ்க்கையில செய்யற தவறு, இந்த தவறை விட்டு ரப்பின் பக்கம் திசை திரும்பும், ரப்பின் பக்கம் திசை திரும்பணும். இதனால நாங்க பிரச்சனைகள், அதாவது சோதனைகளை நாங்க கண்டு கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க பாவம் என்று நாங்க இன்றைக்கு பாவம் என்று சொல்லக்கூடிய நேரம் எங்களோட மைண்டுக்கு வாரது, எங்களோட சிந்தனைக்கு வாரது விபச்சாரம், இது பாவம், மினல் கபாயிர், வட்டி மினல் கபாயிர். இன்றைக்கு எங்களோட சிந்தனையில வருது வட்டி பாவம், வட்டி ஹராம். வட்டியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், எந்த அளவு கண்டா மனிதர்களே வட்டியை உட தயார் இல்லை என்றா, ஃபஇல்லம் தஃஅலு, நீங்க வட்டியை விட்டு தவிர்த்து வாழ தயார் இல்லையா, ஃபஅஸனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. மேலான சகோதரர்களே, ரப்போட ரசூலோட யுத்தம் செய்ய அல்லாஹ் பகிரங்கமா குர்ஆன்ல அலான் செய்யக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு பாவம் வட்டி, எல்லாருக்கும் தெரியும். விபச்சாரம் மினல் கபாயிர், பெரிய பாவம் என்று தெரியும். மேலான சகோதரர்களே, அத போல ஒரு பெரிய பாவம் தான் இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாவம் அல் கீபா, மற்றவனை பத்தி பேசுறது. மேலான சகோதரிகளே, மற்றவனை பத்தி பேசுற புறம் உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த அளவு கண்டா எப்படி வட்டி பெரிய பாவமோ அத போல பெரிய ஒரு பாவம் மற்றவனை பத்தி பேசுறது அல் கீபா. மேலான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணம் எங்கட மக்கள் இடத்துல இன்றைக்கு சர்வ சாதாரணம். 2 பேர் ஒன்று கூடிட்டா அல்லது 3 பேர் ஒன்று கூடிட்டா, பஜார்ல, தெரு ஓரங்கள்ல, வீடுகள்ல ஒத்தரை பிடிச்சு கொண்டு நல்லா கழுவு. அவர் அப்படியாமனா, இவர் இப்படியாமனா, நேற்று அவர் செஞ்சாராமனா, இப்படி செஞ்சாராமனா, இன்னைக்கு கழுவுற மற்றவனை பற்றி பேசுறது தெய்வம். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், மனிதா மற்றவனை பற்றி பேசுற இந்த பாவம் இருக்குது, இந்த பாவம் அல் கீபத் என்று சொல்றது அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, முஃமின்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன், அதிகமான எண்ணங்களை விட்டு நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. மற்றவனை பத்தி யோசிக்கிறீங்க, கெட்ட எண்ணங்களை வைக்கிறீங்க, கெட்ட முறையில பேசுறீங்க, இத வாழ்க்கையில தவிர்த்து வாழுங்க. இன்ன பஅதல் ظن اسم, அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், சில எண்ணங்கள் இருக்கிறே, மனிதனை பத்தி நீ நினைக்கக்கூடிய சில எண்ணங்கள், சில சிந்தனைகள், மனிதனை பத்தி பேசக்கூடிய சில பேச்சுகள், இது பயங்கரமான பாவம் என்பதாக அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். தொடர்ந்து அல்லாஹ் அந்த பாவத்தை எனக்கும் உங்களுக்கும் விளங்கப்படுத்துற நேரம் அந்த ஆயத்துல அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான்.
மனிதர்களே, அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐ யக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா, மனிதா நீ விரும்புவியா உன் சகோதரன் மூத்தாக இருக்கிறான், இறந்த நிலைமையில இருக்கிறான், மையத்தாக இருக்கிறான், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய மாமிசத்தை நீ சாப்பிட விரும்புவியா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். செத்த சகோதரனுடைய, செத்த மனிதனுடைய, இறந்த ஒரு மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் இன்னொருத்தரை பத்தி கழுவுறது, இன்னொருத்தரை பத்தி கெட்ட முறையில பேசுறது. இன்றைக்கு நாங்க சொல்றோம் எப்படி என்றா, இன்றைக்கு நாங்க சமாளிக்கிறோம், மற்றவனை பத்தி பேசுற இந்த புறம், இந்த குறையை நாங்க சமாளிக்கிறோம். நாங்க அவர்கிட்ட ஈக்கிறத தானே பேசுறேன், இல்லாததை நாங்க பேசலையே, ஈக்கிறத தானே நாங்க பேசுறேன். அதுல என்ன பிரச்சனை, அதுல என்ன குறை? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை விளங்கப்படுத்தினாங்க. மனிதன்ட்ட ஈக்கிற இந்த குறை இருக்கிறே, அதாவது அல் கீபா, கீபத் என்று சொன்னா என்ன என்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினாங்க. ذிக்ருக அகாக பிமா யக்ரான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உங்களோட சகோதரனை நீங்க கெட்ட முறையில பேசுறீங்க, அந்த மனிதன், அந்த சகோதரன் அதை கேட்கிற நேரத்துல, அதை பார்க்கிற நேரத்துல அந்த சகோதரன் வெறுக்கிறானா, அவருடைய மூஞ்சி மாறுதா, அவர் விருப்பம் இல்லையா, இதுதான் புறம் என்பதாக வழங்கப்படுத்தினார். அதனால நானும் நீங்களும் விளங்கணும், இல்லாதத பேசுறதல்ல புறம், இருக்கிறத பேசுறது இதுதான் கீபத், இது மிக பெரும் பாவம். மேலான சகோதரர்களே, அதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நாங்க கேட்கிறத போல கேட்டாங்க, நாங்க இருக்கிறத தானே பேசுறேன், அவர்கிட்ட அந்த குறை இருந்தாலும் அது புறமாக மாறுமா யார் ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்டாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அவர்கிட்ட ஈக்கிற ஒரு குறைய பேசுறீங்க, இதுதான் கீபத். இல்லாத நீங்க பேசுவீங்கண்டா, இல்லாத ஒன்றை நீங்க உங்களுக்கு மத்தியில பரப்புவீங்கண்டா, இது நீங்க அது குறையல்ல, நீங்க அவருக்கு இட்டு கட்டுறீங்க, அவதூறு சொல்றீங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நினைச்சிருக்கக்கூடிய பாவம் வாழ்க்கையில உதவணும். இந்த பாவம் இன்னைக்கு எந்த அளவு கண்டா, இன்றைக்கு பொது மக்கள்ல அவர்களுடைய குறையம் பேசி திரிகிறாங்க. அத போல மிகப்பெரிய ஒரு பாவம் இன்றைக்கு உலமாக்களை பத்தியும் பேசுறாங்க. எந்த அளவுக்கு உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்கண்டா, சாதாரணமான ஒரு மனிதனுடைய குறைய வெளிப்படுத்துறது, குறைய பேசுறது, இது அவருடைய இறக்க சாப்பிடுவதற்கு சமம். அதாவது இறந்த அந்த மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். அதே ஒரு ஆளுடைய குறைய பேசினா நஞ்சி ஊட்டப்பட்ட ஒரு மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக வழங்கப்படுத்துகிறாங்க. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு எந்த அளவுக்குண்டா குறைய பேசி 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 சர்வ சாதாரணமாக பேசிட்டு கணக்கில்ல, யாரும் கணக்கெடுக்கிறது இல்ல, அது பாவம் என்று வழங்குறதும் இல்ல. மக்களிட மானத்தில கை வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிட்டோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜத்துல் வதாஅல வச்சு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, மனிதர்களே. அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன மெசேஜ் அல்ல இது, முழு உம்மத்துக்கும் ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தின மெசேஜ். முழு உம்மத்துக்கும் சொன்னது ரசூலுல்லாஹ், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உங்களோட ரத்தம், உங்களோட சொத்து செல்வங்கள், வ அஅராதக்கும் உங்கள ஒவ்வொருத்தருடைய மானம், இந்த மானம் இருக்கிறே, மற்றவனை பத்தி மானத்துல விளையாடுறது, மற்றவனை பத்தி கெட்ட முறையில பேசுறது, மற்றவனுடைய மானத்தை அதாவது சீரான முறையில இல்லாம கேடான முறையில வெளிப்படுத்துறது, அவரை சீரழிக்கணும், அவரை நாங்க சமூகத்திலிருந்து ஒதுக்கணும் என்பதற்காக வேண்டி எங்கட ஒவ்வொருத்தருடைய அந்த மானத்தை நாங்க கேவலப்படுத்துறது.